டிஎம்கே யாரை மேக்ஸிமம் எதிர்க்குது சொல்லுங்க? ஏடிஎம்கே, பிஜேபி. ஏடிஎம்கே எங்க எதிர்க்குது? நீ சட்டமன்றத்தில் ஏடிஎம் வேணும்னே இங்க சீன்றீங்க, தேவையில்லாம என்ன சீன்றீங்க. அக்டோபர் 27 மாநாடுக்கு அப்புறமா மூக்க உடைச்சாங்க உங்க கூட கூட்டணி இல்லைன்னுட்டு. இப்போ 2வது ஆண்டு துவக்க விழாலையும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனந்த்ங்கிறவர் சொல்லிட்டாரு உங்களோட கூட்டணி இல்லை. 2 முறையே அவங்க இது பண்ணதுக்கு அப்புறமா, இன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இருக்கிற நெருக்கடியின் காரணமாக அவர் டெல்லிக்கு போறாரு. அங்க போயிட்டு அவருடைய நெருக்கடி ஒட்டுமொத்தமா காலியாக போகுது. அந்த நெருக்கடி டிஎம்கேக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பாரதிய ஜனதா கட்சி தலைமை நினைக்கிற மாதிரி அவருடைய நடவடிக்கைகள் இங்கே இல்லை. அவருக்கும் டிஎம்கேக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பச்சை அபத்தமான வாதம். டிஎம்கேல இருந்தார் அவரு. டிஎம்கேனுடைய சீக்ரெட்ஸ் தான் அவர்கிட்ட இருக்கு. டிஎம்கேனுடைய பல மர்மங்கள், ரகசியங்கள் எல்லாம் அவர் கையில் இருக்கு. உங்களுக்கு புகழ் டெய்லி பேப்பரில் வரணும். கொஞ்ச நாளாக ஆதவ அர்ஜுனா பற்றி பேச்சே வரலை. இப்போ திடீர்னு அப்பப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது அண்ணாமலையை நீங்கள் தாக்கி பேசினீங்கன்னா தான் உங்களுக்கு பத்திரிகைகள் உங்கள் பேர் வரும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பாப்புலாரிட்டி சார்ட்டில் நம்ம டாப்பில் இருந்துக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு நோக்கம் தான் இருக்குமே தவிர, உண்மையிலேயே அவருக்கு தைரியம் இருந்தால் அடுத்த முட்டு மோதல் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நாளைக்கே இன்னைக்கு சாயங்காலமே அவர் வெளியிட்டுட்டார் சொன்னான்னா அவர் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். டிவிகேவில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக ஒவ்வொரு முறையும் சிக்கலில் இருக்கிறப்போ அதை காப்பாற்றி விடுறதே அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, திமுக சட்ட ரீதியாகவும் சரி, ஆட்சி ரீதியாகவும் சரி, என்னென்ன பிரச்சனைகள்லாம் சிக்கிறாரோ அந்த நேரத்தில் அண்ணாமலை ஏதோ ஒரு நடவடிக்கை அப்படின்னு அவர் சொல்கிறது சாட்டையால் அடிச்சுக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பேசி அதை திசை திருப்புறாரு. அப்போ திமுகவினுடைய செட் பண்ணி வச்ச ஒரு ஆள் தான் அண்ணாமலை அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் மோடி நம்பிக்கிட்டு இருக்காரு, அதாவது அண்ணாமலை நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு. ஆனால் இங்கே பார்த்தா தான் தெரியும் அவர் திமுகவுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சரி, ரொம்ப ரொம்ப சரி. ஒரு விஷயம் தெரியுமா? டிஎம்கே யாரை மேக்ஸிமம் எதிர்க்குது சொல்லுங்க? ஏடிஎம்கே, பிஜேபி. ஏடிஎம்கே எங்க எதிர்க்குது? நீ சட்டமன்றத்தில் ஏடிஎம் வேணும்னே இங்கே சீன்றீங்க, தேவையில்லாமல் என்ன சீன்றீங்க. ஏடிஎம்கே பற்றி எங்கெங்க பேசுகிறாங்க? சட்டமன்றத்தில் இன்றைக்கி பேசியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ கூட அன்றைக்கி பேசும்போது கூட எதிர்க்கட்சி தலைவர் டெல்லி விரைந்து விட்டார் அப்படின்னு தான் சொன்னார். எதிர்க்கவே கிடையாது. அவங்க எதிர்க்கிறது, அவங்களுடைய மொத்த எதிர்ப்பையும் சமாளிக்கிறது அண்ணாமலை மட்டும்தான். அண்ணாமலையை நீங்கள் எதிர்த்தா தான் உங்களுக்கு டிஆர்பி தெரியுமா உங்களுக்கு? அப்போ தான் உங்களுடைய கவனம் மீடியாவில் தான் வரும் அப்படிங்கிறது. அதை ஆதவ அர்ஜுனா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சும்மா நீங்கள் டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் எதிர்த்து பிரயோஜனம் கிடையாது. அண்ணாமலையை பற்றி பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உடனே அது வந்துடும். எப்படி சீமான் பெரியாரை பற்றி பேசினா ஒரு பெரிய விஷயமாகுதோ, அதே மாதிரி அண்ணாமலையை எதிர்த்து பேசினா நம்ம டிவியில் வந்துடலாம், அவ்வளோதான். வேற ஒன்று கூட செய்தி பத்திரிகை செய்திகள்லாம் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. 2வது விஷயம், அவர் ஆதவ அர்ஜுனா இந்த ஏடிஎம்கே 2 டைம்ஸ் அவங்க ஸ்னப் பண்ணிட்டாங்க, அதாவது மூக்கு உடைச்சிட்டாங்க. அக்டோபர் 27 மாநாடுக்கு அப்புறமா மூக்கு உடைச்சாங்க உங்க கூட கூட்டணி இல்லைன்னுட்டு. இப்போ 2வது ஆண்டு துவக்க விழாலையும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனந்த்ங்கிறவர் சொல்லிட்டாரு உங்களோட கூட்டணி இல்லை. 2 முறையே அவங்க இது பண்ணதுக்கு அப்புறமா, இன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இருக்கிற நெருக்கடியின் காரணமாக அவர் டெல்லிக்கு போறாரு. அங்க போயிட்டு அவருடைய நெருக்கடி ஒட்டுமொத்தமா காலியாக போகுது. அந்த நெருக்கடி டிஎம்கேக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்? ஏடிஎம்கேயும் பாஜகவும் சேர்ந்ததுன்னு சொன்னால் வேறு எந்த கட்சியும் வின் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்முலா கிடையாது. டிஎம்கேக்கு அந்த ஃபார்முலா கிடையாது. ஏன்னா டிஎம்கேல இந்த விடுதலை சிறுத்தைகள் அந்த பக்கம் போயிடும், விஜய் கட்சிக்கு போயிடும். விஜய் கட்சிக்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க 4-5 பேர் ப்ளஸ் இந்த தீவிரவாத இயக்கங்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க ப்ளஸ்ஸு நாம் தமிழர் கட்சி இந்த பக்கம் வந்துடும். அப்படிங்கும்போது விஜய் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய, அதாவது எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போயிட்டு சமரசம் பண்ணிக்கிட்டு திருப்பியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, இதை நான் சொல்லலை சார், மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கிறவர்கள், யாருக்கெல்லாம் திமுக தான் மீண்டும் ஆள வேண்டும் என்ற உள்விருப்பம் இருக்கிறதோ அவர்களே சொல்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஃபார்மிடபிள் அலையன்ஸ் அப்படின்னுட்டு. தீர்மானம் ஆகிவிட்டது.
முடிந்து விட்டது, க்ளோஸ் த சாப்டர், நீங்கள் வந்து கட்சியை கலைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு விரக்தியில் அவர் ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. திமுக செட் பண்ணி வச்ச ஆள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. செட் பண்ணி வச்ச ஆள் அண்ணாமலையெல்லாம் வந்து அதான் சார், அவர் அந்த கன்ஃபியூஷனில் என்னத்தை பேசணும் அப்படிங்கிறது தெரியறதில்ல. அதாவது அண்ணாமலை என்ன மாதிரியான ஒரு கேலிபர் உள்ள ஆள், பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் இருக்கிறவங்களாம் அந்த ஃபூல்ஸா, முட்டாள்களா, இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொன்னான்னா அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்களா அவங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு விதத்தில் சொல்கிறது கரெக்டு தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு பாராளுமன்றத்தில் 2 அவைகள்லையும் டிஎம்கேனுடைய சப்போர்ட் வேணும். பல மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு இவங்களுடைய சப்போர்ட் வேணும். ஓகே, டிஎம்கேனுடைய சப்போர்ட் இல்லை, மசோதா நிறைவேற்ற முடியல அப்படின்னா என்னாச்சு? மசோதாவை விட்டுருவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்படி உங்களுக்கு வந்து விவசாய சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற முடியாமல் அவங்க வாபஸ் வாங்கிக்கிறாங்களோ அதே மாதிரி வக்ஃப் போர்டை வாபஸ் வாங்கி போகிறாங்க. பொது சிவில் சட்டம் வந்ததுன்னா அதையும் வாபஸ் வாங்கிக்க போகிறாங்க. அவ்வளோதானே ஆக போகுது. அதனால ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதுக்காக அண்ணாமலை வந்து இங்கே வந்து உள்ளடி வேலை பண்ணுகிறார். பாரதிய ஜனதா கட்சி தலைமை நினைக்கிற மாதிரி அவருடைய நடவடிக்கைகள் இங்கே இல்லை, அவருக்கும் டிஎம்கேக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பச்சை அபத்தமான வாதம். ஓகே, அபத்தமான வாதம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. இது கூட சேர்த்து ஆதவ் அர்ஜுனா நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். இனி ஒரு முறை டிவிகேவையோ எங்களுடைய தலைவரோ நீங்கள் சீண்டினீங்க அப்படின்னா உங்களுடைய உண்மையான முகத்தை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் நாங்கள் வந்து உங்களை மாதிரி வந்து கோடியாக கொள்ளையடிச்சு லண்டனில் போய் முதலீடு பண்ணல, உழைச்சி சம்பாரித்து கரெக்டாக வரி கட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளும் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தார். யாரை பற்றி? அண்ணாமலையை பற்றி ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். அண்ணாமலைக்கு அப்படின்னா அண்ணாமலைக்கு வந்து லண்டனில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, செல்வ பிறந்தக்கு தான் சார் ப்ராப்பர்ட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணாமலைக்கெல்லாம் டெல்லியில் கோடியாக சம்பாதிச்சு ப்ராப்பர்ட்டி பண்ணிருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. லண்டனில் அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது கொண்டு வரட்டும். எதுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அதாவது விஜயை சீண்டினா தான். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து அந்த பையன் பாக்கெட்லேருந்து 10 ரூபா எடுத்துட்டீங்க, நான் பார்த்துட்டேன். அந்த பையன் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்புறமா தான் நான் உங்களுக்கு காட்டி கொடுப்பேன் சொல்ல வேணாம். அப்படி கிடையாதுல்ல. இல்லை நீங்கள் எங்க கூட சண்டை போட்டால் தான் நீங்கள், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நாளைக்கு ஒரு 2 மாதம் 2 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எங்க கூட சண்டை போட்டிங்கன்னு சொன்னால் நான் உனக்கு காட்டி கொடுத்துருன்னு சொல்லுவேனா? அப்படி இருக்கக்கூடாதுல்ல. ஒரு வேளை அண்ணாமலை சட்டத்திற்கு புறம்பாக சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, வேற ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஜாஃபர் சாதிக்கு கூட பார்ட்னராக இருந்திருக்கலாமே இல்லையா? ஜாஃபர் சாதிக் கூட பார்ட்னராக, எனக்கு இப்போ ஆதவ் அர்ஜுனா மேலே டவுட் வருது. ஏன்னா அவரு டிஎம்கேல தானே இருந்தார். ஆமாம், அவரே சொல்கிறாரு, எம்ஜிஆர் இங்கே இருந்துட்டு தானே தனியாக போய் கட்சி ஆரம்பித்தார், அந்த மாதிரி நாங்கள் வேலை பார்த்துட்டு இப்போ டிவிக்கு வந்திருக்கோம், அவ்வளோதான் சப்ஜெக்ட். இப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தான்னு சொன்னேன்னா அண்ணாமலை யார், ஆதவ் அர்ஜுனா யார் அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கிடும். ப்ராபபிளி அவர்கிட்ட ஏதாவது ஆதாரபூர்வமான தரவுகள் இருக்குது, இன்டிஸ்பியூட்டபிள் எவிடன்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அதாவது மறுதளிக்கப்பட முடியாத அளவுக்கு தரவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா உடனே எக்ஸ்போஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அண்ணாமலையை வளர விடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி தவறாக இப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்களை பற்றி பேசிட்டீங்க, அதனால உங்களை வான் பண்ணி விடுறேன், மறுபடியும் பேசினா உண்மையான முகத்தை எதுக்கு வெயிட் பண்ணுறீங்கிற. அவங்க திருடுறான், அவனை உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாமா? அதுதானே ஒரு நல்ல குடிமகனுக்கு அழகு அப்படின்னு நான் பார்க்குறேன். பண்ணட்டும்ங்கிறேன் நான், உடனே கொண்டு வந்துட்டோம், வெளியில் வரட்டும். ஏன்னா இப்போ அவர் சொல்லிருக்கிறாரு இல்லையா, இப்போ எல்லாருமே வந்து அண்ணாமலையினுடைய ப்ராப்பர்ட்டி பற்றி நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பல விஷயங்கள் வெளியில் வரட்டும். அப்படியே அவர் பண்ணியிருக்கிறார் சொன்னோன்னா பாஜக வில் டேக் ஆக்ஷன். வாட் இஸ் த ப்ராப்ளம்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? வெளியில் விடுங்க, இரஸ்பெக்டிவ் ஆஃப் த கான்சிக்வன்சஸ். ஃபைனலி என்ன தெரியுமோ, நம்பகத்தன்மை. யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மேட்ரு. நேற்றுக்கு என்னாச்சு, மம்தா பானர்ஜி ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய் பேசுகிறாங்க. பேசும்போது ஒரு மாதிரி வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தை பற்றி பிரமாதமாக பேசிட்டு அவங்க சொல்கிறாங்க நிறைய பேர் முதலீடுகள்லாம் பண்ணணும் வாங்கங்கிறாங்க. உடனே கூட்டத்தில் இருக்கிற எந்திரிச்சு டாட்டாவை வந்து டாட்டா நேனோ ப்ராஜெக்ட் அங்கே தானே ஆரம்பிச்சது சிங்கூரில், நீங்கள் தானே விரட்டி விட்டீங்க அப்படின்னாங்க. பற்றிக்கிச்சு. அந்த அம்மாவால் அதுக்கு ஆன்சரே பண்ண முடியல. நீங்கள் இங்கே அரசியல்லாம் பண்ணாதீங்க, அரசியல் பண்ணணும்னு நீங்கள் அங்கே வந்து அரசியல் பண்ணுங்கள், மேற்கு வங்காளத்தில் வந்து என் கூட அரசியல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாநில முதல்வருடைய நம்பகத்தன்மை அங்கே போயிட்டு எவ்வளோ சீரழியுது பார்த்தீங்களா? அதே தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் சொல்லுவேன். உங்கள் கண்ணாடியை உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பாருங்கள், அதுக்கப்புறமா அண்ணாமலை மேலே நீங்கள் சொல்லலாம். ஏன் அவங்க முகம் என்னவா இருக்குது தெரியாது. டிஎம்கேல இருந்தார் அவர்.
டிஎம்கேனுடைய சீக்ரெட்ஸ் தான் அவர்கிட்ட இருக்குது. டிஎம்கேனுடைய பல மர்மங்கள், ரகசியங்கள் எல்லாம் அவர் கையில் இருக்குது. அண்ணாமலை பற்றி நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா மேபி எதாவது ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை தான் கமிஷன் பண்ணி அவங்க தான் தகவல்கள் சேகரித்து கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸ் யார் வேணால் எம்ப்ளாய் பண்ணலாம். என்னை பற்றி நீங்கள் எம்ப்ளாய் பண்ணலாம், உங்களை பற்றி தகவல் சேகரிக்க நான் எம்ப்ளாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அண்ணாமலையோட ஆதாரம் ஏதாவது ஆதவகிட்ட இருக்குமோ? இல்லை அது ஓப்பனாகவே சொல்கிறாருல, உங்களை மாதிரி நான் லண்டனில் போய் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்ட்டு. அப்போ ஏதாவது ஆதாரம் இருக்குமோ? இதெல்லாம் அண்ணாமலை மான நஷ்ட வழக்கெல்லாம் போடுறதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. இதெல்லாம் உதறி தள்ளிட்டு போகணும். எப்படின்னு கேட்டால், நம்ம சூரியனை பார்த்து எச்சில் துப்பினா நம்ம மேலேயே விழுந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறது அப்படிம்பாங்க. சூரியன் பாட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்க போகிறது. சூரியன் உதய சூரியனை பற்றி சொல்லலை, அண்ணாமலை பற்றி சொல்கிறேன். அண்ணாமலை இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதை இப்போ இந்த எழுந்த பேச்சு அப்படியே விழும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. எழுந்த பேச்சு விழும், ஓகே. பட் யாரை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம், அது உங்களுக்கு ஆப்டிக்ஸ் தான். நான் சொன்னேனே உங்களுக்கு, புகழ் டெய்லி பேப்பரில் வரணும். கொஞ்ச நாளாக ஆதவ அர்ஜுனா பற்றி பேச்சே வரலை. இப்போ திடீர்னு அப்பப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது அண்ணாமலையை நீங்கள் தாக்கி பேசினீங்கன்னா தான் உங்களுக்கு பத்திரிகைகள் உங்கள் பேர் வரும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பாப்புலாரிட்டி சார்ட்டில் நம்ம டாப்பில் இருந்துக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு நோக்கம் தான் இருக்குமே தவிர, உண்மையிலேயே அவருக்கு தைரியம் இருந்தால் அடுத்த முட்டு மோதல் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நாளைக்கே இன்றைக்கி சாயங்காலமே அவர் வெளியிட்டுட்டார் சொன்னா அவருடைய நேர்மையை நான் மனமும் பாராட்டுகிறேன். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.